இந்த வயசுல உனக்கு பொம்பளை தேவைப்படுதா? ராஸ்கல். என்ன பெருசு வீட்ல சொல்லிட்டு வண்டியா? நீ சாவறதுக்கு வேண்டியதா கிடைச்சதா? நான் எப்பவோ சாக வேண்டியவன்தான். இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை விதி. அதான் நான் உயிரோடு இருக்கேன். என்ன கீழ்பாக்கத்துல இருந்து வரியா? ஓரமா போயா? உயிரை வாயா. ஆமாம், நான் பைத்தியம்தான். என் பிள்ளை பசுபதி சிவசங்கரனை பற்றி சொல்லும்போது நம்பாத நான் பைத்தியம்தான். சிவசங்கரா, நீ என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணதை கூட நான் மன்னிச்சிருவேண்டா. ஆனால் மறுபடியும் தப்பு பண்ணுறீங்க. ஆண்டவன் உனக்கு சரியான தண்டனை கொடுப்பான். நிச்சயமா கொடுப்பான்டா, நிச்சயமா கொடுப்பான். என்னப்பா கண்ணு சிவந்திருக்கு? ராத்திரி முழுக்க தூங்கலையா? ஆமாப்பா, 20 வருஷமா தூங்கிட்டு இருந்தனா இப்பதான்டா முழிச்சிருக்கேன். ஆமாண்டா பசுபதி, 20 வருஷம் கண்ணு இருந்தும் குருடனாத்தாண்டா இருந்திருக்கேன். நீ சிவசங்கரனை பத்தி தப்பா சொன்ன போதெல்லாம் அக்கா பையங்கிற பாசத்துல அவன் யோக்கியமானவனா இருப்பான்னு நான் தப்பு கணக்கு போட்டேன்டா. இன்னைக்கு தான் அவன் சுயரூபத்தை நேர்ல பார்த்தேன். இந்த வயசுலயும் அவனுக்கு பொம்பளை துணை தேவைப்படுதுடா. ஒரு பொம்பளையோட கார்ல போனத நான் நேர்லயே பார்த்துட்டேன். எனக்கே கொலவரி வந்துருச்சுடா. பக்கத்துல போறதுக்குள்ளார அவன் தப்பிச்சிட்டான். இப்போவாவது அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அவன் தங்கி இருக்கிற விவரம் ஏதாவது தெரிஞ்சதா? தெரியலடா. முதல்ல அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும். அவனை கொல்றதுக்கு முன்னால அவன் முகமுடிய கிழிக்கணும். அது மட்டும் இல்ல, யமுனா அவங்க கிரிஜாவும் தன்னோட அப்பன் ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும்பா. நீ சொல்றதும் சரிதான்டா. ஆனா சிவசங்கரன் எங்க இருக்கான்னு தெரியணுமே. அத்தை கிட்ட கேட்டு பாருங்களேன்பா. யாரு? ஏன் அக்கா கிட்டயா? அந்த புண்ணியவதி தான் புவனா செத்ததுல இருந்து அந்த குடும்பத்தோட ஒட்டுறவே இல்லாம வைராக்கியமா தனிக்கட்டையா மன்னார்குடியிலேயே இருக்காளடா. இல்லப்பா, நீங்க பார்த்த விஷயத்த சொல்லி கேட்டு பாருங்க. சொல்லுவாங்கப்பா. சொல்ல மாட்டாடா. நான் எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டேன். சிவசங்கரன் பேச்சையே எடுக்காதேன்னுட்டான். அது மட்டும் இல்லடா, ஏதோ ஒரு நம்பிக்கையில அவ உசுரை பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. இத போய் சொல்லி அவளுக்கு ஏன் மேல மேல மன கஷ்டத்தை தரணும்? உண்மைதான்ப்பா. அந்த சிவசங்கரனை சும்மா விடக்கூடாது. அவன் இந்த சென்னையில தான்ப்பா எங்கேயோ இருக்கான். முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கணும். நான் வெளியில வந்து அவன் பொண்ணுங்களை அவன்கிட்ட இருந்து பிரிச்சு அநாத பணமா அவனை சாவடிக்கணும். நமக்கு அது தேவையில்லடா. அவன் பொண்ணுங்க கிட்ட இருந்து பிரிச்சாலே போதும். அதுவே அவனுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனை. சரி டைம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. பசுபதி, நான் போயிட்டு அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன்டா. சிவசங்கரனை கண்டுபிடிச்சிட்டேங்கிற நல்ல செய்தியோட வாங்கப்பா. ரவி, இந்த பர்ச்சேஸ் நமக்கு மட்டும் இல்ல, யமுனாக்கும் சேர்த்துதான். ஓகே ஓகே, எப்படியும் என் பர்ஸை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நடத்து. ஏ கஞ்ச பிசினாரி, உன் பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட கார்டு இருக்கு. ஹேய், சும்மா சொன்னேன், எடு. இது ஓகேவா? நாட் பேட். ஹேய், வாட் அபௌட் திஸ்? நைஸ். திஸ் ஒன்? ஏய், இது இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஹேய், இது நல்லா இருக்குல்ல? யா.
அந்த கிரே. இதுவா மேடம்? கீழே கீழே. ரைட்டா இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இது okay. இரு, நான் ஒன்று செலக்ட் பண்றேன். இதுவா பாருங்க. இதை பாரு. ஓகே ஓகே. இது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். இந்தாங்க சார். சரியா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் பையனை கூப்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கார்ல எடுத்து வைக்க சொல்லுங்க. ஆல்பர்ட் அண்ணே, இதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. போலாமா? யா, எடுத்துட்டு வா. ஃபோன் வருது. யமுனா. ஹேய், லண்டன்ல இருந்து ஃபோன்யா? ஏய், யாரு? எங்க வீட்ல இருந்தா? இல்ல ரமணி. ஹலோ. ஹாய் ரவி, நான் தான் நந்தினி பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? ஐம் ஃபைன். அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரமணி எப்படி இருக்கான்? வழக்கம் போல இந்த ரமணி எப்பவும் தீனி பண்டாரமா அமோகமா இருக்கான். ஏய். அப்பா அம்மா நல்லதா இருக்காங்க. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? கல்பனா எப்படி இருக்கா? கல்பனா நல்லா தான் இருக்கா. பேசுறியா? குடு ஒன் குடு. செக். நந்தினி. ஹலோ. ஹாய் கல்பனா. என்ன இந்தியாலே டேரா போடலான்னு உத்தேசமா? எப்ப இங்க வர போற? வர வேண்டிய நேரத்துல நான் கரெக்டா வருவேன், கவலைப்படாத. சரி, நல்ல ஊரெல்லாம் சுத்தி பாக்குறியா இல்ல ரவி உன்னை வீட்லயே தான் அடிச்சு வச்சிருக்காரா? சச்சே, ரவி எனக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் அவரு. எவ்வளவு பர்சனல் ஒர்க் இருக்கும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் கூட சுத்திட்டு இருக்காரு. ரியலி கிரேட். போன கொடு. இரு, அண்ணா பேசணுமா? கல்பனா, சொல்லு ரமணி. மெடிசன்லாம் கரெக்டா எடுத்துக்கிறியா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? நீயும் எங்க அப்பா ஒண்ணுதான்டா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில மருந்து மாத்திரம் வந்து நிக்கிறீங்க. சாரிப்பா, ஒரு அக்கறையில தான். வேணாம்ப்பா, இந்த அக்கறை அழுக இதெல்லாம் வேணாம் தான் நான் இங்க ஓடி வந்தேன். புரிஞ்சுக்கோ ரமணி. ஓகே ஓகே, சாரி. ஓகே, இரு நான் ரவி கிட்ட தரேன். ரமணி. சொல்லுடா. ரமணி, நாங்க கொடைக்கானலுக்கு போறோம். அதுக்கு தான் பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம். ஹாப்பி ஜர்னிடா. சொல்ல மறந்துட்டேன், நீ டூர் முடிச்சிட்டு வா, உனக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் வச்சிருக்கேன். ஸ்வீட் நியூஸா? அது என்னடா? இப்பவே சொல்லிட்டா எப்படி? நீ போயிட்டு வா, அப்புறம் சொல்றேன். டென்ஷன் பண்ற? சரி ஓகே, நான் கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன்டா. ஓகேடா. என்ன பர்ச்சேஸ் முடக்க எடுத்துட்டேனா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. சரி, அப்பா அம்மா விசாரிச்சா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்டா. ஓகே, பாய். பாய் 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 பாய். போலாமா? பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சாப்பிட்ட ஃபுட் அலர்ஜி ஆனதால வாமிட் வந்திருக்கு. அப்படியா? ஜெயா, டாக்டர். இன்ஜெக்ஷன் எதுவும் போட வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஜூஸ் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். யமுனா ஆண்டி, என்னம்மா? பூ. ஓ, இதுவா? ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு காலையில வரும்போது உனக்கும் ஒரு பூ வாங்கிட்டு வரேன். மறந்துட மாட்டீங்களே? கண்டிப்பா மறக்க மாட்டேன். நாளைக்கு காலையில இந்த குட்டி பொண்ணு தலையில ஒரு குட்டி ரோஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. குட் நைட். குட் நைட். மாறன், ஆ. நாளைக்கு நான் கொடைக்கானல் கிளம்புறேன். தெரியுமே, மெடிக்கல் கேம்புக்கு தானே? ஆமா, நான் போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும். அது வரைக்கும் நீங்க தான் ரம்யாவை கொஞ்சம் பாத்துக்கணும். டோன்ட் வரி, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. வரேன் டாக்டர். திருப்தியா இல்லையா? உன் பர்ஸ காலி பண்ணிட்டேன். ஹாய். நல்ல பர்ச்சேஸ்ல. வாங்க வாங்க. என்ன ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? என்ன டாக்டர், ரவுண்ட்ஸா? ம். ஆ, என்ன நீங்க ரெடியா? கார் டிக்கி போதாத அளவுக்கு வழிய வழிய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏய், சரி, எப்படி போலாம்? நம்ம வண்டியிலே போலாம்ல? போயிடலாமே. என்ன கல்பனா, கார்ல போறது ஓகேவா? இல்ல உன் சாய்ஸ் என்னன்னு சொல்லு. பஸ்ல வேணா போலாமா? முகம் தெரியாத மனுஷங்களோட பஸ்ல போகணும் தான் எனக்கு ஆசை. ஆனா ஆனா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே எனக்கு தெரியாது. என்னால பாவம் 3வது மனுஷங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது இல்லையா? அதனால நம்ம கார்லயே போயிடலாம். என்ன நான் சொல்றது? அப்படிலாம் பேசாத கல்பனா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நல்லதாவா? ஜஸ்ட் ஷட் அப் கல்பனா. சாரி சாரி, நான் சும்மா சொன்னேன். சரி, டின்னருக்கு எங்க போலாம்? அதுவும் உன் சாய்ஸ் தான், நீயே சொல்லு. இப்ப கிளம்பிடலாம், போற வழியில பாத்துக்குவோம். ஓகே, வாங்க. வா. திவா, இந்த யமுனா, நாளைக்கு கொடைக்கானல் போறீங்களே, ஏதாவது பேக் பண்ணணுமா? இல்ல லோகமா, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் நாளைக்கு 3 பேருக்கு லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க.
போற இடத்துல ஹோட்டல்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. அப்படின்னா புளிசாதம் பண்ணிடட்டுமா? குட், நல்ல சாய்ஸ். கூடவே வெங்காய தயிர் பச்சடியும் பண்ணிடுங்க. சரிம்மா. யமுனா, கொடைக்கானல் மதுரை பக்கம் தானே? ஆமா. கார்ல தானே போறீங்க, அப்படியே போய் கிரிஜாவை பாத்துட்டு போங்களேன். ஐயோ ச்சே, எனக்கே இது தோண போச்சே. யமுனா, நீ ரவி மதுரையில கிரிஜா வீட்டு போயிட்டு வாங்க. பாவம் நம்ம யாரும் போறதுன்னு ரொம்ப குறப்பட்டுக்கிறா. சரிப்பா. நான் வேணா கிரிஜாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டுமா? ஐயோ வேண்டாம் பெரியப்பா, சொல்லாம திடீர்னு போனாதான் கிரிஜாக்கும் சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கும். இவன் ஏன் இந்த நேரத்துல? ஓ, கருப்பு பூனையா? கிரிஜா, கிரிஜா. என்னங்க? வா கிரிஜா. உனக்கு இந்த இரவு, மொட்டை மாடி, நிலா வெளிச்சம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் கூப்பிட்டேன். வா. கிரிஜா, அப்படி என்ன இருக்கு இந்த மொட்டை மாடியில? இந்த காத்தை விட சிலு சிலுன்னு காத்து நம்ம ரூம் ஏசில வருது. இந்த நிலால என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, இது ஒரு கிரகம், அவ்வளவுதான். இதுல ரசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்காக நீ மொட்டை மாடியில வந்து? ஹலோ ராஜா. சார், நீங்க என்ன பண்ற? இல்ல சும்மா. ஓ, நீ இந்த காத்து நிலாவை ரசிக்க வந்தியா? ஆமா சார். என்ன ராஜா, இப்படி ராத்திரி நான் மொட்டை மாடியில இருந்தா காலையில எப்படி வேலைக்கு போவ? இல்ல சார், இப்போ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு தான் சார். ஆமா, மேரேஜ் அப்போ? இப்போ என்ன சார் அவசரம்? தங்கச்சிக்கு மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். உனக்கு என்னடா அவசரம்? அதான் கிரிஜா இருக்காளே. சரி சார், நான் அப்படி கிளம்புறேன் சார். போலாம். ராஜா, உன் முகத்துல ஒரு தனி பிரகாசம் தெரியுது. என்ன கல்யாணமா? எப்படி, லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? சார், நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா லவ் மேரேஜ்னு தெரியுது. ஆமா, பொண்ணு யாரு சொல்லு ராஜா. பேரை முழுசா சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும், நான் கண்டுபிடிச்சிருவேன். போலீஸ்காரன். ஜானகியா? இல்ல, முட்டாள். கிரிஜானு உன் வைஃப் பேரை தான் சொல்றான். எப்படி கேட்கறது என் பொண்டாட்டிய? நீ லவ் பண்றியான்னு கேட்டு ஆமான்னு சொல்லிட்டா. சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். ராஜா, அது கல்யாணம் ஆன பொண்ணா இல்ல ஆகாத பொண்ணா? அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார், அவ்வளவுதான் சார். பார்த்து நடந்துக்க. என் ஸ்டேஷன் பக்கம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு வச்சுக்க, பழகினவங்க பக்கத்து வீட்டு பையன்லாம் நான் பார்க்க மாட்டேன், தோலை உரிச்சிடுவேன். நில்ல ராஜா, நான் சைலண்டாவும் இருப்பேன், வயலண்டாவும் இருப்பேன். போ.
காட்டு